தற்போதைய அண்மை செய்தியாக விருதுநகர் அருகே பட்டாசு ஆலையில் வெடிவிபத்து ஏற்பட்டதாக அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விருதுநகர் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மாயதேவன்பட்டியில் தனியார் பட்டாசு ஆலையில் வெடிவிபத்து, இருவர் பலியாகினர். விருதுநகர் அருகே பட்டாசு ஆலையில் வெடிவிபத்து ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் செந்தில்குமார். வணக்கம் செந்தில்குமார், உங்களுடைய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள மாயத்தேவன்பட்டியில் ஜெயராஜ் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலை செயல்பட்டு வருகிறது. 30க்கும் மேற்பட்ட அறைகள் கொண்ட இந்த பட்டாசு ஆலையில் 100க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இன்று காலை வழக்கம் போல் தங்கள் பணிகளை தொடங்க முயன்ற போது ரசாயன கலவையில் ஏற்பட்ட உராய்வு காரணமாக வெடிவிபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த வெடிவிபத்தில் 3 அறைகள் தரைமட்டமாகியுள்ளது. சம்பவ இடத்திலேயே புலிக்குட்டி மற்றும் கார்த்திக் என்ற 2 தொழிலாளர்கள் உடல் சிதறி உயிரிழந்தனர். தொடர்ந்து தீயணைப்புத்துறையினர் சம்பவத்திற்கு வந்து தீ அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது தொடர்ந்து தீயானது எரிந்து கொண்டிருப்பதால் தீயணைப்புத்துறையினர் அடியில் செல்ல முடியாத சூழ்நிலை இருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து இது குறித்து மல்லி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரையில் தொடர்ந்து பட்டாசு விபத்து என்பது இந்த வருடம் முழுவதுமாக தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. இதற்காக மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் சார்பாக தனி குழுக்கள் அமைக்கப்பட்டு முன்னேற்பாடுகள் என்பது தீவிரப்படுத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் பட்டாசு விபத்து என்பது இந்த பகுதியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. தீபாவளிக்கு இன்னும் சில நாட்களே இருக்கக்கூடிய நிலையில் இந்த பட்டாசு விபத்து சமூக ஆர்வலர்கள் மற்றும் தொழிலாளர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சூர்யா, உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார்.